ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இட்ஸ் சாட்டர்டே மார்னிங். மற்ற நாள் எல்லாமே ரொட்டீனாக கரெக்டாக வேலைலாம் நடக்கும். பட் வீக்கெண்ட்னாவே ஒரு மாதிரி ஸ்லோவாக எல்லா வேலையுமே டிலே ஆகி தான் நடக்கும். இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கேரட் சப்பாத்தி பண்ணியிருந்தேன். நைட்டே சப்பாத்தியும் பொட்டேட்டோ கிரேவியும் பண்ணியிருந்தேன். கிரேவி இருக்குது, அதனால வந்து கேரட் சப்பாத்தி மட்டும் பண்ணியிருந்தேன். கேரட்டை கட் பண்ணி பிளெண்டரில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சீரகம், பச்சை மிளகாய் தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ அந்த அரைச்ச கேரட் கூட 2 கப் கோதுமை மாவும் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுக்கலாம். என்னோடய பொண்ணுக்கு ஸ்கூலுக்கு கொடுக்குறதுக்கு வந்து நைட்டே இந்த மாதிரி கேரட்டோ இல்லை பீட்ரூட்டோ போட்டு சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். காலையில் செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு பெருசாக சைட் டிஷ் தேவைப்படாது. தயிர் மட்டும் இருந்தாலே ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி சுடும்போது கொஞ்சம் நெய் போட்டு செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். பேபி பொட்டேட்டோ வச்சு கிரேவி மாதிரி பண்ணியிருந்தேன். அதை வச்சு இந்த கேரட் சப்பாத்தி சாப்பிட்டோம், நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. குட்டி பையன் பெருசாக சப்பாத்தியெல்லாம் என்னை விரும்பி சாப்பிட ஆரம்பிக்கல, அதனால் அவனுக்கு மட்டும் சத்து மாவு கஞ்சி மாதிரி ரெடி பண்ணி ஃபீட் பண்ணிட்டேன். மதியத்துக்கு வந்து ஜஸ்ட்டு ஒரு ப்ரிப்ரேஷன் மட்டும் பண்ணிடலாம் அப்போவே அப்படிங்கிறனால கொள்ளுப்பருப்பு துவையலும் வாழைக்காய் வறுவலும் செய்யலான்றதுனால கொள்ளுப்பருப்பு மட்டும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டுட்டேன். அப்புறம் ரசத்துக்கும் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறேன், புளி ஊற வச்சுக்கிறேன். நான் மோஸ்ட்லி நான்ஸ்டிக் பாத்திரம்லாம் அவாய்ட் பண்ணிடுவேங்க. ஃப்ரைக்கு மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், பட் இப்போ அதுவும் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். ரீசெண்டாக இண்டஸ் வேலியிலேருந்து ஒரு குக்வேர் செட் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து காம்போ செட் மாதிரி. இதில் வந்து ஒரு சாஸ் பேன், அப்புறம் ஒரு ஃப்ரை பேன், அப்புறம் ஒரு டீப் கடாய் வித் லிட்டோடு வந்திருந்தது. இது எல்லாமே வந்து ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், நேச்சுரலாக நான்ஸ்டிக்காகவே இருக்கும், பெருசாக ஸ்டிக் ஆகாது. குட்டிக்கு நிறைய கஞ்சி ரெசிபீஸ் பண்ணுறேன், கொஞ்சம் ஹெவி பாட்டமாக இருந்தால் நல்லாயிருக்குங்கனால இந்த காம்போ செட் சூஸ் பண்ணேன். ரொம்ப நல்லாயிருக்குங்க, யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப ஃபேவரட்னா அவங்களோட ஃப்ரை பேன் தான். ஈஸியாக வாஷும் பண்ணிக்க முடியுது, பெருசாக ஸ்டிக்கும் ஆகலைங்க. ஃபுட்டெல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ரீனில் தெரிகிற கோடை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் கிடைக்கும். செக் பண்ணி பாருங்கள், யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மார்னிங் டைமில் ஒரு மிட் மார்னிங் டைமில் கொஞ்சம் ஃப்ரூட் டைம் முடிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ஒரு 1 hour மாதிரி தூங்குவான் குட்டி பையன். அவன் தூங்க வச்சதுக்கப்புறமா வந்து லஞ்சை ஸ்டார்ட் பண்ணேன். வாழைக்காய் பொரியல் பண்ணுறது ரொம்ப ஈஸி. வாழைக்காய் வேக வச்சுட்டு வெங்காயம் வதக்கி செஞ்சிடலாம். பட் வறுவல் மாதிரி பண்ணால் எங்கள் வீட்டில் ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வேலை ஆகும், பட் இருந்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குயிக்காகவும் பண்ணிடலாம். வாழைக்காயை குட்டி குட்டியாக கட் பண்ணி கொஞ்சம் தண்ணியில் போட்டு வச்சுக்கிறேன். இப்போ வாழைக்காயை நல்லா இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டேன். இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து அப்படியே பெரட்டி வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுட்டு கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த எண்ணெயில் எல்லா வாழைக்காயும் போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். ரொம்ப நிறைய எண்ணெய் சேர்த்துல, இந்த எண்ணெயவே நான் வறுவல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிப்பேன். இப்போது இந்த வாழைக்காயை நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். ஃபுல்லாக வேகணுங்கிறது இல்லை, ஒரு 70% வேகிற அளவுக்கு மட்டும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். இதை அப்படியே சாப்பிட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே மாதிரி எல்லா வாழைக்காயும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாழைக்காய் வறுவல் அதே போல் வேக வச்ச அந்த கொள்ளு பருப்பு நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் தண்ணி நிறைய ஆட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி, கொள்ளு ரசம் வைக்கலான்ட்டு. சாப்பாடும் அடுப்பில் வச்சாச்சு. கொள்ளு பருப்பு துவையல் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கிறேன். கடாய் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானோடனே ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன். மிளகு காரம் இது கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். காரத்துக்கு வந்து நான் மிளகு கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டிருக்கனால ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இதில் ஒரு 3 பல் பூண்டு சேர்த்துட்டு, இதுக்கு சின்ன வெங்காயம் தாங்க நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும், அதனால் ஒரு 10 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கிறேன். பெரிய வெங்காயம் சேர்க்குறத விட கண்டிப்பாக இந்த ரெசிபிக்கு சின்ன வெங்காயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கேன். ஒரு தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த துவையலுக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கிறேன். தக்காளி கொஞ்சம் நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கிட்டா போதும். அவ்வளோதான், நல்லா வதக்கிட்டேன். இதை அப்படியே எடுத்து ஆற வச்சுக்கிறேன். ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு கொள்ளுப்பருப்பு சேர்க்காமல் இதை மட்டும் ஒரு தடவை அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு 2 கரண்டி அளவுக்கு கொள்ளுப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நிறைய கொள்ளுப்பருப்பு சேர்த்தா கொஞ்சம் கசப்பாக ஆகிடும், அதனால் ஒரு 2 கரண்டி அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணிவிட்டு அரைச்சிக்க போகிறேன். அவ்வளோதான், சூப்பரான கொள்ளுப்பருப்பு துவையல் வந்து ரெடி ஆகிடும். இது கூட ஒரு ஸ்பூன் நெய்யோ இல்லை நல்லெண்ணெயோ சேர்த்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அடுத்தது வந்து வாழைக்காய் வறுவல் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு சட்டியை வந்து சூடு பண்ணிக்கிறேன். அதுக்குள்ளே மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு,
அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா இப்போ இது கூட ஒரு 3 பல் பூண்டு சேர்த்துட்டு ஒரு 6 சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப மையாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ சட்டி கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா அந்த வாழைக்காய் ஃப்ரை பண்ண இல்லையா, அந்த எண்ணெயை கொஞ்சமாக வந்து இந்த சட்டியில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த அரைச்ச அந்த பேஸ்ட்டை வந்து இந்த எண்ணெயில் டைரெக்டாக ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் 1 ஸ்பூன் வந்து மல்லித்தூள், காரத்துக்கு வந்து மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கிறேன். கொஞ்சம் அந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வதக்குனதுக்கப்புறமா இதில் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த வாழைக்காயை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். டைரெக்டாக அடக்கிட்டு எல்லா மசாலாவும் இந்த வாழைக்காயோட சேர்கிற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கிறேன். இதில் கொஞ்சமாக தண்ணி மட்டும் தெளிச்சிட்டு அப்படியே நான் அதை மூடி வச்சுக்க போகிறேன். நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க, ரொம்ப கொலன்னு ஆகிடும். கொஞ்சமாக மட்டும் தண்ணி தெளிச்சிட்டு அப்படியே மூடி வச்சுக்கிறேன். ஆல்ரெடி ஒரு 70% வெந்துருச்சு, அதனால் கொஞ்சமாக தான் வேகணும். கொஞ்சம் அந்த மசாலா வந்து அந்த வாழைக்காயில் கோட் ஆகணுங்கிறதுக்காக அப்படியே தண்ணி தெளிச்சிட்டு மூடி வச்சுட்டேன். ஒரு 3-4 நிமிஷத்துக்கு அப்புறமே பார்த்திங்கன்னா நல்லா கோட்டாகி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு வாழைக்காய் வறுவல். சாப்பாடும் ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே வடிச்சிக்க போகிறேன். இது எல்லாமே ஒரு 1/2 மணி நேரத்தில் செஞ்சிடலாங்க. இது குயிக்காகவும் செஞ்சிடலாம், ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளான லஞ்ச் மெனு தான், நல்லாயிருக்கும். ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த காம்போ. அடுத்து ரசத்துக்கு ரெடி பண்ணிவிட்டேன். புளி மட்டும் கரைச்சி வச்சுட்டேன். இப்போ அதுக்கு முன்னாடி சாப்பாடு மட்டும் ஃபஸ்ட்டு வடித்து எடுத்துக்க போகிறேன். ரசத்துக்கு சீரகம், மிளகு, பூண்டை மட்டும் இடித்து வச்சுருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை தாளிச்சிட்டு அந்த இடித்ததையும் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா தக்காளி, அப்புறமா வந்து புளி கரைச்சி வச்சுருந்தேன், அதை அப்படியே ஆட் பண்ணிவிட்டு தண்ணிக்கு பதிலாக கொள்ளு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கொள்ளு வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிவிட்டு சால்ட்டு போட்டுட்டு கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறமா கொத்தமல்லி மட்டும் போட்டு ஆஃப் பண்ணிக்க போகிறேன். அவ்வளோதான், ரசமும் ரெடி பண்ணிவிட்டேன். ஒரு சிம்பிளான லஞ்ச் மெனு வந்து ரெடி பண்ணிவிட்டேன். மேக்ஸிமம் சொன்ன மாதிரி ஒரு 1/2 அன் ஹவரில் எல்லாமே பண்ணிடலாம். கிச்சனில் சத்தம் போடாமல் செய்யணும். அது கொஞ்சம் சவுண்ட் வந்தால் கூட முழிச்சுப்பாங்க. அதனால் இன்றைக்கி என்னமோ கொஞ்சம் நேரமாக தூங்குற மாதிரி இருக்குது. ஒரு 1 ஹவர் கிட்ட தூங்கிட்டான், அதனால் டக்குன்னு முழிச்சிட்டேன். அந்த டைம்லேயே கொஞ்சம் இந்த கிளாத்ஸ்லாம் மடித்து எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் ரெகுலராக ஷார்ட்ஸ் போடுவேன். என்னோடய ஷார்ட்ஸில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, குட்டீஸ் கிளாத்ஸ்லாம் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறீங்க, எங்கே வாங்குனீங்கலாம் கேட்டிருந்தீங்க. என்னோடய அடுத்தடுத்த வீடியோஸில் அதோட டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோ பார்க்கலாம். பை.